ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பிஎஃப் ஆஃபீஸில தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க, மொத்த வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் 323 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதி வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு உதவியாளர் லெவல், அசிஸ்டன்ட் லெவல்ல தான் உங்களுக்கான போஸ்டிங் குடுத்துருக்காங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 35,000 பேசிக் பே இருக்குன்னா, இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 27 மார்ச்க்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ். உங்களுக்கு யுபிஎஸ்சி மூலியமா வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்ல வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மென்ட் டிபார்ட்மென்ட் கீழ தான் வந்து இந்த டிபார்ட்மென்ட் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகுது. ஸோ அங்க இருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, யுபிஎஸ்சி தான் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுல வந்து பாருங்க உங்களுக்கு டேட்மே இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. 7th மார்ச்ல இருந்து 27 மார்ச்க்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 7th மார்ச்ல இருந்தா நீங்க அப்ளை பண்ண முடியும். அன்னைக்கு தான் வந்து அப்ளை லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அன்னையிலிருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 27 மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்க முடியும். ஸோ இதுல இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் ஒரு 323 வேக்கன்சி வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸா பிரிச்சு குடுத்துருக்காங்க. அதுல யூஆர்க்கு வந்து பாருங்க 132 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒரு 32. ஓபிசினா வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழ வருவீங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 87 வேக்கன்சி. எஸ்சிக்கு வந்து பாருங்க 48. எஸ்டிக்கு வந்து ஒரு 24 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. பிடபிள்யூடிக்குலாம் 12 வேக்கன்சி இருக்கு. ஸோ அந்த கம்யூனிட்டி வைஸா வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரில போஸ்டிங் வந்திருக்குன்னா, பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உதவியாளர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு இருக்க போது. இதுக்கான கல்வி தகுதின்னு பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா, நோட்டிஃபிகேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து டிகிரி முடிச்சவங்க இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். இதுல வந்து பாருங்க பர்சன் வித் டிசபிலிட்டீஸ்க்குலாம் வந்து பாருங்க, அதுல எந்தெந்த கோட்டாக்கு வந்து பாருங்க வேக்கன்சி வந்து உங்களுக்கு பிரிச்சு குடுத்துருக்காங்கிறதுக்கு, இங்கேயே வந்து அதுக்கு டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. நீங்க பார்த்துக்கலாம். சேலரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, பே லெவல் 7 படி தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ரூ. 35,000 பேசிக் பே இருக்கணும். இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்க கைக்கு வந்து பார்த்தோன்னா, 50,000க்கு மேல தான் சேலரியே வந்து இருக்கும். ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும், ஸோ உங்களுக்கு யூஆர், இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்க ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தா 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியா இருந்தா 40 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற டேட்டுமே வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க. 28 மார்ச்ல இருந்து 3 ஏப்ரல் வரைக்கும் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய விண்டோ வந்து 28 மார்ச்ல இருந்து 3 ஏப்ரலுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 7 டேஸ் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன்ல நீங்க அஃபிஷியலா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வெப்சைட் லிங்க். இதுல போய் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து 7th மார்ச்ல இருந்து நீங்க வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு டீட்டெயிலா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து சிலபஸா இருக்கட்டும், ஸோ எக்ஸாம்க்கான பேட்டர்னா இருக்கட்டும், ஸோ குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அஃபிஷியலா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுமே நம்ம சேனல் மூலியமா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். 7th மார்ச்ல இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்துரும். வந்ததுமே உங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.